நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சலாமை ஏற்றி வச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் தான் இந்த சமுதாயத்துல அறிவாளின்னு நினைச்சிட்டு இருந்த மூசா நபி அவங்களுக்கு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் புகட்டிய பாடத்தை இன்னத்த வீடியோல பார்த்துடலாம் இன்ஷா அல்லாஹ். மூசா நபி அவங்களுடைய காலத்துல நடந்த சம்பவம் தான் இது. இந்த நபிக்கு அல்லாஹ் தௌராத்துங்கிற வேதத்தை கொடுத்து பனு இஸ்ராயல்களுக்கு நபியாக அவரை ஆக்கி அந்த மக்களை நேர்வழிப்படுத்த அல்லாஹ் கட்டளையிட்டான். ஆனா அந்த மக்களை நேர்வழிப்படுத்த மூசா நபி படாத பாடுபட்டாரு. இந்த மூசா நபி அவங்க பேசுறதுலயும் திறமை வாய்ந்தவரா இருந்தாங்க. ஒரு நாள் மக்களுக்கு மத்தியில உரை நிகழ்த்திட்டு இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர், அல்லாஹுடைய தூதரே, உங்களை விடவும் அறிவாளி இங்க யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு மூசா நபி அவங்க, அல்லாஹு தாலா எனக்கு தான் வேதத்தை வஹி மூலமா கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது என்னை விடவும் இங்க அறிவாளி யாராக இருக்க முடியும்? அதனால நான் தான் அறிவாளின்னு மக்கள்கிட்ட மூசா நபி அவங்க சொல்றாங்க. பெருமையும் ஆணவமும் அல்லாஹுக்கே உரியது, அதுல யாருக்குமே பங்கு கிடையாது. ஆக அல்லாஹ் மூசா கிட்ட, மூசாவே, உமக்கு நான் அறிவித்ததை தவிர வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாது. என்னுடைய நல்லடியார் ஒருத்தர் இருக்காரு, அவரு நீ பார்க்காத பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காரு. மூசா நபியும் அல்லாஹு கிட்ட நேரடியா பேசக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி இருந்தான் அல்லாஹு தாலா. அதனால அல்லாஹு கிட்ட மூசா நபி அவங்க கேக்குறாங்க, அந்த நல்லடியார் யாரு? அவரை நான் எங்க பார்க்க முடியும்? அவர்கிட்ட போய் நான் கத்துக்க விரும்புறேன்னு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், 2 கடல்களும் ஒன்று சேரக்கூடிய இடத்துல நீங்க அவரை பார்க்கலான்னு அல்லாஹு சொல்றான். அப்போ மூசா நபி அவங்க அந்த இடத்த நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்குறாரு. அதுக்கு அல்லாஹ், நீ உன் பயணத்தை தொடரு, அந்த இடத்த கண்டுபிடிக்க உனக்கு ஒரு அத்தாட்சியை நாங்கள் காட்டுவோன்னு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லி காட்டுறான். இப்படி மூசா நபியும் அந்த நல்ல மனிதரை பார்க்க பயணத்தை மேற்கொள்ள தயாராகிறாங்க. மூசா நபிக்கு யூசஃப் இப்னு நூன்னு ஒரு பணியாளர் இருந்தார். அவர் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர், நபியினுடைய நட்பையும் அன்பையும் பெற்றவர். மூசா நபி அவங்க யூசஃப் அவங்க கிட்ட கேட்குறாங்க, யூசஃப், நான் ஒரு பயணத்துக்கு போக முடிவு பண்ணியிருக்கேன், உன்னால என் கூட வர முடியுமான்னு கேட்குறாரு. யூசஃப் அவங்க, நபியே, நான் வரேன், இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு கேட்குறாங்க. அதுக்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்கிறாங்க, போக போகிற இடம் எதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்முடைய இந்த பயணம் கடற்கரையை நோக்கியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூசஃப் அவங்க சொல்கிறாங்க, சரி, எத்தனை நாள் பயணம்? அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அதுவும் தெரியாது, 2 கடல்களும் ஒன்று சேரக்கூடிய இடத்துக்கு போகணும். யூசஃப் அவங்க சொல்கிறாங்க, அந்த இடத்த எப்படி கண்டுபிடிப்பீங்க நபியே அப்படின்னு கேட்கும்போது மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க, அல்லாஹ் ஒரு அத்தாட்சியை காட்டுவான், அது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பதில் சொல்கிறாங்க. மூசா நபியும் அவருடைய பணியாளரும் பயணத்தினுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹு மேலே நம்பிக்கையை வச்சு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நடக்கிறாங்க, நடந்துகிட்டே இருக்காங்க. யூசஃப் அவங்க மூசா நபி அவங்க கிட்ட சொல்கிறாங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இனி எவ்வளோ தூரம் தான் போகணும்னு கேட்கும்போ மூசா நபி அவங்க, இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு எனக்கு தெரியாது, ஆனால் பல வருஷங்கள் ஆனாலும் அந்த இடத்தை அடையாமல் நான் ஓய மாட்டேன், இந்த உறுதியோட பயணத்தை மேற்கொள்கிறாங்க. ஒரு நாள் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு பாறாங்கல்ல பார்த்து கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்து ஓய்வெடுக்கலான்னு நினச்சி 2 பேரும் உட்கார்றாங்க. நடந்து வந்த களைப்பில் மூசா நபி அவங்க தூங்கிட்டாங்க. யூசஃப் அவங்க தூக்க கலக்கத்துல இருக்கும்போது ஒரு அற்புதம் நடக்குது. சாப்பிட்றதுக்காக மீன் சமைச்சு வச்சிருந்தாங்க. அந்த மீன் உயிர் பெற்று பாறையை தாண்டி கடல் நீர்ல ஒரு சுரங்கம் மாதிரி பாதையை ஏற்படுத்தி போயிருச்சு. யூசஃப் அவங்க அவருக்கு அவருடைய கண்ணையே நம்ப முடியல. சமைச்சு வச்ச மீன் இப்படி ஓடி போயிருச்சு அப்படின்னு இத கண்டிப்பா மூசா நபி அவங்க கிட்ட சொல்லணும்னு அவர்கிட்ட போனா அவர் நடந்து வந்த களைப்புல அசந்து தூங்குறாரு. சரி, நபி அவங்க எணிச்சதுக்கு அப்புறமா சொல்லிக்கலான்னு அவரும் தூங்கிட்டாரு. இப்படி மூசா நபி அவங்களும் அவருடைய பணியாளரும் நல்ல அயர்ந்து தூங்குறாங்க. தூங்கி எணிச்சதும் 2 பேரும் பயணத்தை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீன் உயிர் பெற்று போன சம்பவத்தை பணியாளர் அவங்க முழுசாவே மறந்துட்டாரு. நடந்து மறுபடியும் டயர்ட் ஆகிட்டாங்க. அப்போ மூசா நபி அவங்க, இந்த பயணத்துல ரொம்பவும் களைச்சு போயிட்டோம், நம்முடைய பகல் சாப்பாட்டை எடு, சாப்பிடலான்னு யூசுஃப் அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போதான் அவங்க நடந்த அதிசயத்தை சொல்றாங்க. யாரு? யூசுஃப் அவங்க. நபியே, நாம ஒரு இடத்துல தூங்கணும்ல,
அந்த இடத்துல சமைச்சு வச்ச மீன் உயிர் பெற்று கடலுக்குள்ள போய் அங்க ஒரு சுரங்கம் மாதிரி ஒரு பாதையை அமைச்சது. இதை உங்ககிட்ட சொல்லலான்னு நினைக்கும்போ நீங்க தூங்கிட்டு இருந்தீங்க. அப்ப நான் தூங்கி என்னச்சு சொல்லலான்னு இருந்தேன். ஆனா ஷைத்தான் என்னை மறக்கடிச்சிட்டான்னு அவர் சொல்றாரு. இதுக்கு மூசா நபி அவங்க நாம தேடி வந்த இடமே அதுதான், அந்த இடத்த நாம தாண்டிட்டோன்னு சொல்லி வந்த வழியிலேயே திரும்பி போறாங்க. அங்க போய் தான் ஹிலருங்கிற நல்லடியார பாக்குறாங்க. ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் விசேஷமான அறிவையும் அருளையும் வழங்கி இருந்தான். அவர்கிட்ட நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க உங்களுக்கு அல்லாஹ் கற்று தந்த விஷயங்களை எனக்கு நீங்க கற்றுக் கொடுங்க, அதனால நானும் உங்க கூடவே வர அனுமதிக்கிறீங்களான்னு மூசா நபி அவங்க கேட்குறாங்க. ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இல்லை நான் சில வேலைகளை செய்வேன், அதை ஏன் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீங்கள் என் கூட வந்தால் உங்களால் பொறுமையாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லவும் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் இன்ஷா அல்லாஹ் பொறுமையாக இருப்பேன், உங்களுடைய கட்டளையை மீறவே மாட்டேன்னு உத்தரவாதம் அளிக்கிறாரு. அதுக்கு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, நீங்கள் என்னை பின்பற்றி வருவதாக இருந்தால் ஒரு நிபந்தனை, நான் என்ன செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது, நான் ஏன் அதை செய்கிறேன்னு நானா சொல்கிற வரையும் பொறுமையாக இருக்கணும். இதுக்கு சம்மதமானு கேட்டப்போ சரி கேள்வியே கேட்க மாட்டேன்னு சம்மதிச்சு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மூசா நபி அவங்களும் ஒன்றா பயணிக்கிறாங்க. 2 பேரும் கடலோரமாக போய் ஒரு கப்பலில் பயணிக்கிறாங்க. அப்பதான் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு விசித்திரமான ஒரு வேலையை செய்கிறத மூசா நபி அவங்க பார்க்குறாங்க. 2 பேரும் பயணிக்கிற கப்பலில் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு ஓட்டை போடுறாங்க. இதை பார்த்த மூசா நபி அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இந்த பைமோட் ஆப் ஒன் ஆஃப் த கிராசரி பர்ச்சேஸ் ஆப். நமக்கு தேவையான கிராசரிஸ் எல்லாம் ஆஃபரில் கிடைக்கும். நாம் அதில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கேஷ்பேக் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்படி ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தாங்க பயணிக்கிற கப்பலில் ஓட்ட போடுறத மூசா நபி அவங்க பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. மூசா நபி அவங்க ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட, இந்த கப்பலில் உள்ளவங்களை மூழ்கடிக்க பார்க்குறீங்களா, நீங்கள் வெறுக்கத்தக்க வேலையை செய்கிறீங்கன்னு கோவப்படுறாங்க. இதை கேட்ட ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, என் கூட வந்தா உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொன்னல, பார்த்தீங்களா, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொன்னதை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும்போது அதுக்கு மூசா நபி அவங்க, ஆமாம் மறந்துட்டேன், அதுக்காக என்னை நீங்கள் குற்றம் பிடிக்காதீங்க, என் மேலே கோவப்படாதீங்க, கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு பணிஞ்சு கேட்குறாங்க. அப்புறமா அந்த கப்பலில் இருந்து இறங்கி ஒரு பகுதி வழியாக நடந்து போகிறாங்க. அவர் போகிற வழியில் ஒரு சின்ன பையனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொலை செய்கிறாங்க. இதை பார்த்த மூசா நபி பேரதிர்ச்சி அடைகிறாங்க. மூசா நபி அவங்க ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட, எந்த குற்றமும் செய்யாமல் ஒரு பரிசுத்த ஆன்மாவை கொல்றீங்களே, இது உங்களுக்கு கொடுமையா இல்லையான்னு கேட்கவும் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, உன்னால் என் கூட வந்தா பொறுமையாக இருக்க முடியாதுன்னு தானே நான் சொன்னேன். மூசா நபி அவங்க, என்னால் உங்களுக்கு நான் சிரமத்தை கொடுக்குறேன், இதுக்கப்புறம் நான் ஏதாவது கேள்வி கேட்டால் என்னை விட்டுட்டு போயிருங்க, இந்த தடவை மட்டும் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க. ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் சரின்னு உடன்படுறாங்க. 2 பேரும் நடந்து போகிறாங்க. அப்படியே ஒரு ஊருக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்கு ரொம்பவும் பசி எடுத்துச்சு. அந்த காலகட்டங்கள் எல்லாம் கடையெல்லாம் இருக்காது. ஒரு ஊருக்குள்ள வெளியூர் மக்கள் எல்லாம் வந்தா அந்த ஊர் மக்கள் தான் சாப்பாடெல்லாம் கொடுக்கணும். 2 பேரும் அந்த ஊர் மக்கள் கிட்ட சாப்பாடு கேட்டதுக்கு அந்த ஊர் மக்கள் எல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அதே ஊர்ல நடந்து போயிட்டு இருக்க வழியில ஒரு வீட்டோட சுவரு இடிஞ்சு விழக்கூடிய நிலையில இருக்கு. இதை ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பாக்குறாங்க. அதை பாக்குறது மட்டும் இல்லாம அது சரியும் செய்யறாங்க. இதை பார்த்து மூசா நபி அவங்க, இந்த மக்கள் தான் நமக்கு சாப்பாடே தரல, நீங்க நினைச்சிருந்தா இதுக்கு நீங்க கூலி வாங்கியிருக்கலாமேன்னு சொல்றாரு. அதுக்கு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, கேள்வி கேட்க கூடாதுன்னு சொன்ன நிபந்தனையை நீங்க மீறிட்டீங்க, இதுதான் நாம பிரிய வேண்டிய இடம், நீங்க பொறுமை இல்லாம கேட்ட கேள்விக்கு நான் பதில் அளிக்கிறேன்னு சொல்லி மெதுவா அந்த சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறாரு. நாம ஏறி வந்த கப்பலை நான் ஓட்ட போட்டேன், அது அந்த கப்பல்காரருக்கு அநியாயம் செய்வதற்காக நான் செய்யல. இந்த கப்பல் போற வழியில ஒரு அநியாயக்கார அரசன் இருக்கான். எந்த குறையுமே இல்லாத கப்பலை பார்த்தா அந்த அரசன் அபகரிச்சுக்குவான். இந்த கப்பல் கடல் தொழில் செய்யக்கூடிய ஒரு ஏழை மனிதனுக்கு உரியது. ஆக கப்பல் அபகரிக்கப்படாம இருக்கத்தான் அந்த கப்பல்ல ஓட்ட போட்டேன்னு ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க. அடுத்ததா ஒரு சின்ன பையனை கொலை செஞ்சல, அது கொடுமையான செயலாதான் இருந்துச்சு. இதை பத்தி அவர் சொல்றாரு, அந்த பையனுடைய அப்பா அம்மா 2 பேருமே நல்லவங்க தான். ஆனா இந்த பையன் பெரியவனாயிட்டா
இந்த பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்வான். இன்னும் இறை நிராகரிப்பு, அதாவது ஷிர்கான காரியங்களை செய்ய சொல்லி நிர்பந்திப்பான். இறைவன் அவனை கொன்னுட்டு அவனுக்கு பதிலா வேறு குழந்தையை தர நாடி இருக்கான். அதனால தான் அல்லாஹ் ஏன் மூலியமா அவனை கொலை செய்ய சொல்லி சொன்னா நானும் கொலை செஞ்சேன்னு பதில் சொல்றாங்க. அடுத்ததா, நான் சரி செஞ்ச வீட்டினுடைய சுவர் 2 அனாதை குழந்தைகளுக்கு உரியது. அந்த குழந்தைகளுடைய தந்தை சாலிஹானவர். அந்த செவருக்குள்ள அனாதை குழந்தைகளுடைய புதையல் இருக்கு. அந்த சுவரை இடைஞ்சு விழுந்துருச்சுன்னா யாராவது அந்த புதையலை எடுத்துக்குவாங்க. அந்த 2 குழந்தைகளும் சின்னவங்களா இருக்காங்க. பெரியவங்களாகி அந்த புதையலை அவங்களா எடுத்துக்கணும்னு தான் அந்த சுவரை நான் ரெடி பண்ணேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது எல்லாமே என்னுடைய விருப்பப்படி செய்யலை, எல்லாமே அல்லாஹு தாலா தான் செய்ய சொல்லி கட்டளையிட்டான். அதுக்கு மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்றாங்க, நான் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளின்னு சொன்னதுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த பாடம் தான் இதுன்னு சொல்றாரு. இந்த 3 சம்பவங்களுமே சொந்த வெறுப்புக்காக செய்யப்பட்டது இல்லை. அதே போல நோன்பு, தொழுகைன்னு இபாதத்துல சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்லை. இது எல்லாமே உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். கப்பலை காப்பாத்தினதும், சிறுவனை கொலை செஞ்சு அவங்களுடைய பெற்றோரை காப்பாத்தினதும், இடிஞ்சு விடக்கூடிய சுவரை சரி செஞ்சு சொத்துக்களை காப்பாத்தினதும் உலக சம்பந்தப்பட்ட அறிவு தான். மார்க்க அறிவுல ஒருத்தர் மேதையா இருந்தா இன்னொருத்தர் உலக அறிவுல மேதையா இருப்பாரு. உலக அறிவை ஒருத்தருக்கு அல்லாஹு கொடுத்து அதுல அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சாருன்னா இதுவும் அல்லாஹு கொடுத்த ஒரு நியாமத்து தான். மார்க்க அறிவு மட்டும் அறிவில்லை, அது இல்லாம உலக அறிவை அடையிறதும் அல்லாஹுவோட கட்டளைக்கு உட்பட்டு அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கறதும் கல்விதான். அதுபோல நம்மள ஒரு சிலர் மார்க்க கல்வி மட்டும் கத்துக்கிட்டு நான் தான் அறிவாளின்னு சொல்லிக்கிறாங்க. இது முற்றிலுமே தப்பு. உலக கல்வியையும் கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம உலக கல்வியை மட்டுமே கத்துக்கிட்டு மார்க்க கல்வியை புறக்கணிச்சா மறுமையில வெற்றி கிடைக்காதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். 2 கல்வியுமே எல்லாருக்குமே கட்டாயமானது தான். அதே மாதிரி ஒரு கல்வியை நம்ம கத்துக்கிட்டோம்னா ஆணவம் காட்டக்கூடாது, பெருமை அடிக்கவும் கூடாது. என்னை விடவும் தெரிஞ்சவங்க இருப்பாங்கன்னு உணர்ந்து நடந்துக்கணும். ஹிலர் நபியை விடவும் மூசா நபி அவங்க அந்தஸ்திலும் சரி பொறுப்பிலும் சரி உயர்ந்தவங்க தான். இருந்தாலும் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட மூசா நபி அவங்க கத்துக்கணும்னு நினைக்கிறது அல்லாஹு போட்ட ஒரு ஏற்பாடு தான். ஆக அறிவு யார்கிட்ட இருந்தாலும் அதை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கணும். இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வரலாறு பத்தின கருத்தை கமெண்ட் பண்ணுங்க. இப்படி படிப்பினை தரக்கூடிய சம்பவங்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.